வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் டீ டைம் ஸ்நாக்காக கீரை மசால் வடை செய்யலாம். நான் அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கினேன். அது ஊறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும், காரத்துக்காக 4-5 வரமிளகாவும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 10 பல்லு பூண்டு தோலோடு தட்டி போட்டுக்கலாம். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு கையால் உதுத்து போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இன்னும் 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கீரை சேர்த்துக்கலாம். எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் அரைக்கீரை சேர்த்துருக்கேன். நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பெசரி விட்டுக்கலாம். இப்போ வடை செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வடை தட்டி போட்டுக்கலாம். நம்ம வடை தட்டும் போது கையால் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடாமல் இந்த மாதிரி சாஃப்டாக தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சாஃப்டாக தட்டி போட்டுக்கிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொரித்து எடுத்துக்கலாம். தீ அதிகமாக வச்சா வெளியே கருகிடும். இப்போ திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் செவக்க விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப ஹார்டாகிடும். கரெக்டான பதத்தில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி வெந்து கிடைக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்து வந்துருச்சு. எண்ணெயை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வடை நல்லா கரெக்டான பதத்தோடு இருக்குது. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இது ஈவினிங் டைமில் டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மழை நாள்லலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாம் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் காரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். இதில் கீரைலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இதை வடை மாதிரி தட்டாமல் நம்ம இதே மாவை எண்ணெயில் கொஞ்சம் பக்கோடா மாதிரி உதுத்து போட்டு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி உதுத்து போட்டு நல்லா செவக்க விட்டு கிறிஸ்பியாக வேக வச்சு பக்கோடா மாதிரி கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைகளில் வாங்கி கொடுக்கறதுக்கு பற்றி வீட்டிலையே நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கீரை மசால் வடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.